நான் உங்கள் மிஸ்ஸட். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அட்வர்டைஸ்மெண்ட். இப்போது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்துக்கிட்டாச்சுன்னா சினிமா அட்வர்டைஸ்மெண்ட் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு படத்தோட விளம்பரம் வந்துடுச்சு. அது விளம்பரம் என்னென்னா விஸ்வநாத் அண்ட் கோ, அது சூர்யாவுடைய விஸ்வநாத் அண்ட் கோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்துருந்துச்சு. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் படி இந்த சினிமா ஓடுமா ஓடாதான்னு கணிச்சிடலாம். எப்படின்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் 3 விதமான காலத்தை பிரதிபலிக்குது. ஆக்டிவ் காலம், அதாவது செயல்படுத்தும் காலம், செயல்படுத்தாத காலம், முன்னறிவு காலம், பின்னறிவு காலம், தன்னறிவு காலம், இப்படி 16 வகையான கால அறிவை பெற்றிருக்கு. இதில் ஓடாத காலங்கள் 15. ஓடுற காலம் சுய அறிவு காலம், இது மட்டும்தான் ஓடுற காலம். மற்ற இது வந்து சுய அறிவு காலம் வந்துச்சுன்னா அந்த சுய அறிவு காலத்தின்படி அட்வர்டைஸ்மெண்ட் அமைச்சாச்சுன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் கிட்ட அடித்து உடைக்கும். எப்படின்னா தமிழ்நாட்டில் படையப்பான்னு ஒரு படம் எடுத்தாங்க. அந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ் கிட்ட அடித்து உடச்சிச்சு. இது ரெக்கார்ட் பிரேக் ஆச்சு தமிழ்நாட்டில். அதே மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் அமைஞ்சிச்சு. அதனால் அட்வர்டைஸ்மெண்ட்னா விளம்பரதாரர்கள் கிடையாது. படையப்பா படம் ரஜினிகாந்த் நடிச்சிருக்காரு அப்படியெல்லாம் கிடையாது. அந்த அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது என்ன அட்வர்டைஸ்மெண்ட்னா கிராஃபிக் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. போஸ்டர் அட்வர்டைஸ்மெண்ட். போஸ்டர்னால் சினிமாவில் ஒட்டுற போஸ்டர் கிடையாது, ஒரு டிசைனிங் போஸ்டர். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அப்படி அமைச்சிருந்தது. அது என்னன்னா சுய அறிவு அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சுய அறிவு டிசைனிங் படி அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அமைஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஹாலிவுட்டில் வந்து அவதாருக்கு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அமைஞ்சிச்சு, டைட்டானிக்கு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அமைஞ்சிச்சு. இந்த ரெண்டுமே பாக்ஸ் ஆஃபீஸை அடித்து உடச்சிச்சு. அவெஞ்சர் ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் அமைஞ்சிச்சு, பாக்ஸ் ஆஃபீஸை அடித்து உடச்சிச்சு. அவெஞ்சர் செகண்ட் பார்ட் வந்து பாக்ஸ் ஆஃபீஸை வந்து அடித்து உடச்சிச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் உடைக்கவே இல்லை. ஏன்னா வந்து அவெஞ்சர் ஃபர்ஸ்ட் பார்ட் எடுத்தது வசூலை விட 10% தான் அவெஞ்சர் செகண்ட் பார்ட் எடுத்தது, அவெஞ்சர்ஸ் தேர்ட் பார்ட் எடுத்துச்சு, அவெஞ்சர் ஃபோர்த் பார்ட் எடுத்துச்சு, அவெஞ்சர் ஃபிஃப்த் பார்ட் வரப்போகுது என்னன்னு தெரியல. ஆனால் அட்வர்டைஸ்மெண்ட் அந்த வகையை சார்ந்தது கிடையாது. அதனால் எனக்கு நம்பிக்கை கிடையாது, நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு மிஸ்கினுடைய மற்ற எல்லா படங்களும் முதல் படத்தில் வந்து எல்லா படங்களும் சரி, அவருடைய அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வகைகள் வேறு வகை. ஆனால் சுய அறிவு அட்வர்டைஸ்மெண்ட் அந்த வகையை சார்ந்த அட்வர்டைஸ்மெண்ட் பிசாசு படத்தில் மட்டும் ஒரே ஒரு போஸ்டர் அந்த வகையை சேர்ந்ததாக அமைஞ்சிச்சு. அந்த வகை சேர்ந்தது அட்வர்டைஸ்மெண்ட்டை தான் அவர் போட்டார். ஏன் தெரியல, அவர் போட்டுறாரு. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தோன்னே அந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் வசூலை குதிச்சிச்சு. பிசாசு படம் சாதாரண படம் தானே, அது ஏன் வசூலை குதிக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1500 கோடி குதிச்சிச்சு. நம்ப முடியுதா? எளிமையான படம். இப்போ தமிழ்நாட்டில் ஓடுறது ஒரு சாதாரண படமாக தான் பார்த்து, இந்தியாவில் ஓடுனது ஒரு சாதாரண படமாக தான் பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் ஹாலிவுட்டில் பிரிட்டிஷில், அதே மாதிரி வெஸ்டர்னில், ஆசிய கண்ட்ரி முழுவதும், அதாவது கொரியனில், அதே மாதிரி சைனாவில், ஜப்பானில், ஆசிய கண்ட்ரிஸ், ஐரோப்பா கண்ட்ரிஸ், பிரிட்டிஷில், அதே மாதிரி மேற்கத்திய கண்ட்ரிஸான USA, கனடா எல்லாத்துலேயும் ஓடுனதில் 1500 கோடி இந்தியன் டாலர். 1500 கோடி இந்தியன் டாலர், அதாவது 1500 கோடி 5 கோடி எடுத்துச்சு படம், வசூல் எடுத்துச்சு. ஏன்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அப்படியே அடிச்சிச்சு, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அப்படியே அமைஞ்சிச்சு. படையப்பா படம் வசூல் எடுத்துச்சு, அதை நான் சொல்ல விரும்பப்படையில். இந்த மிஸ்கினோட படம் அந்த அளவுக்கு அட்வர்டைஸ். நான் சொல்கிறது பொய்யான தகவலாக இது உண்மையாக இல்லையான்னு நீங்கள் வந்து அங்கே வசூல் எடுத்ததை கேட்டால் தான் தெரியும். நான் சொல்கிற பொய்யா, நான் ஒருவேளை வசூலை விட்டுருங்க. ஆனால் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அமைஞ்ச ரீதி எப்படின்னா அந்த சுய அறிவு அட்வர்டைஸ்மெண்ட் ஜேனரை சேர்ந்த வகையாக தான் இருந்துச்சு. அதுக்கு என்ன சொன்னால் ப்ளஸ்ஸிங் அட்வர்டைஸ்மெண்ட் ஜேனர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையான தமிழில் வார்த்தை வந்து சுய அறிவு அட்வர்டைஸ்மெண்ட், ஆசீர்வதிக்கப்பட்ட வராது, சுய அறிவு அட்வர்டைஸ்மெண்ட் ஜேனர் அந்த வகையாக சேர்ந்ததாக இருந்துச்சு. அந்த வகைப்பாடாக இருந்துச்சு. ஓடாத படம் அவருடைய ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் ஏன் ஓடையில நல்லா படம், பிசாசோட படத்தோட இதை நல்ல படமாக இருக்குது, பெட்டராக அமைஞ்சிருக்கு, சூப்பராக அமைஞ்சிருக்கு. ஆனால் ஏன் ஓடையில் மிஸ்கினுக்கு ஆச்சரியம். நானும் இப்படி படத்தை எடுத்தேன், அற்புதமாக எடுத்துட்டேன், அருமையாக எடுத்துட்டேன், ஆனால் ஏன் ஓடையில். ஏன்னா கொடுத்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் என்ன அதே மாதிரி தான் அட்வர்டைஸ்மெண்ட், ரெட் அண்ட் ஒயிட் அதே மாதிரி தான் அட்வர்டைஸ்மெண்ட். ஆனால் அதே தானே ரெட் அண்ட் ஒயிட் அதே தானே கொடுத்துருக்கீங்க, ஏன் ஓடையில். ஏன்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வகை டெத் அண்ட் பிளேஸ், அதாவது இறப்பின் விகிதம் அப்படிங்கிற சேனலில் அமைஞ்சிட்டு அந்த அட்வர்டைஸ்மெண்ட். இறப்பின் விகிதம் சேனலில் அமைஞ்சாச்சுன்னா ஒரு காசு வராது அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில். இவ்வளோ இருக்குது. அதனால் தெரிஞ்சுக்கிட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டில் நம்ம இறங்குறது வந்து ஐரோப்பிய கண்ட்ரியில் ₹1 வரையில், இந்தியன் கண்ட்ரியில் ₹1 வரையில் அந்த படம் மொத்த வசூலே வந்து
25 லட்சம் தான் அடிச்சிச்சு. ஆனால் இன்கம் பாக்ஸ் ஆஃபீஸ் போட்ட 25 லட்சம் இல்லை, 25,000 25,035 காசு. 35 காசுன்னா எதுக்குள்ள காசுன்னா அதை சேர்ப்பாங்க, 35 காசுன்னு சேர்ப்பாங்க. ஏன்னா வந்து அந்த வருமான வரி கட்டி போக மீதி வர்ற தொகையை சேர்ப்பாங்க. அதனால் கரெக்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக 25,035 காசுன்னு சேர்த்தாங்க வருமான வரி கட்டினது. வருமான வரி கட்டினது போக மிச்சம் இருந்தது 25,035 காசு. மொத்தம் வந்து தக 35,050 காசு. 35,050 காசு இதான் வந்துச்சு தொகை. எல்லா நாட்டிலையும் ஓடி வேர்ல்டு வைடாக வந்த தொகை இதான் வந்துச்சு. ஏன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்கணும், பார்த்து இதுதான் அந்த சரியான அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கச்சில வந்து இது அமையும். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு டிசைனர், அதனால் எனக்கு டிசைனிங்கில் நான் தெரிஞ்ச நாலேஜ் படி சொல்லிட்டேன். நிறைய ஜேனர் இருக்குது, ட்ரில்லியன் கணக்கான ஜேனர். ஆனால் முக்கியமான சினிமாவில் வந்து பயன்படுத்தப்படுற முக்கியமான ஜேனர் வகை 15 ஜேனர் வகை இல்லை 16 ஜேனர் வகை. அந்த 16ல் இந்த டெத் அண்ட் பிளேஸ் வந்தது பெரிய ஒரு அடியாக வந்துச்சு மிஸ்கினுக்கு, நல்ல படமாக இருந்தோம். ஆனால் மற்றவங்களுக்கு வந்து சுய அறிவு மெத்தட் பிரச்சனை அடைஞ்சதில் வந்து 2-3 படைப்பாக வசூலில் வாரி பூச்சிச்சு. அதே மாதிரி ஹாலிவுட்டில் வந்து ஜேம்ஸ் கேமரனுடைய அவதாரம் அப்படி அமைஞ்சிச்சு, டைட்டானிக்கும் அப்படி அமைஞ்சிச்சு. அட்வர்டைஸ்மெண்ட் வெளியே இருக்கிற டிசைனிங், போஸ்டர் டிசைனிங், அது மாதிரி நீங்கள் அட்வர்டைஸ் உங்கள் படத்துக்கு விளம்பரம் செய்யச்சில வந்து இது எந்த வகையான அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து நீங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுங்க. அது உங்கள் படம் ஜெயிக்கிறதுக்கு உதவும், வசூல் எடுக்கிறதுக்கு உதவும், பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு கலெக்ஷன் பண்ணுறதுக்கு உதவும். நீங்கள் அதே மாதிரி மிஸ்கின் படத்தில் கலெக்ஷன் பண்ணுங்க, இப்படியெல்லாம் கலெக்ஷன் பண்ணுவாங்க. சினிமாவில் அப்படி கலெக்ஷன் பண்ணுறதுக்கு கொண்டு வாய்ப்பு உண்டு. அது விசாரித்து தெரிஞ்சுக்கிறீங்க, என் மேலே தப்பு சொல்லாதீங்க, விசாரித்து தெரிஞ்சுக்கிறீங்க. ஏன்னா கிணி சினிமாவில் அவ்வளோக்குள்ள வசூல் எடுக்கலாம், அது வெளியே தெரியாது. ஏன்னா வந்து வருமான வரி கட்ட வேண்டியது வரும். நான் உண்மை சொல்கிறேன்னா போய் சொல்கிறேன்னு நீங்கள் விசாரித்து தெரிஞ்சுக்கிறீங்க. சரியா? நான் உங்கள் மிஸ்ஸட்.